நிறைய நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய இந்த வாட்டரை நம்ம ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் விட்டமின் இ, விட்டமின் பி, அமினோ ஆசிட் எல்லாமே இருக்கிறனால. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குயின் சாய்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை. அது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது அந்தது ரைஸ் தான். ஸோ இந்த ரைஸை நம்ம கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டு அதை ஒரு தடவை நம்ம வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஏதாவது டஸ்ட் இருந்தால் போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த ரைஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ரைஸில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ அந்த தண்ணி ஊற்றின ரைஸை நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருக்க போகிறோம். அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்மளோட வாட்டரில் மிக்ஸ் ஆகும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இட்லிக்கெல்லாம் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரைஸ் வாட்டரை கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது 2 மணி நேரம் ஊறல, அந்த வாட்டரை கூட நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்க தான் போகிறேன். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இந்த ரைஸை இப்போ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அந்த அரிசியை க்ரஷ் பண்ணி விடணும். அதில் ரைஸில் உள்ள அந்த எல்லா நியூட்ரிஷன்ஸும் நம்ம வாட்டரில் நமக்கு வந்துடும். நம்ம ஊற்றக்கூடிய அந்த வாட்டரோட கலரே சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள் இந்த வாட்டர் கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பால் கலரில் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த வாட்டர் தான் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இம்பார்ட்டண்டான ஒரு வாட்டர். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ரைஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி மட்டும் எடுத்து வச்சாச்சு. தண்ணியை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் நம்ம இந்த வாட்டரை ஊற்றி அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹெட் பாத் எடுத்துருக்கணும். நம்மளோட ஹேர் வெட்டாக இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். நம்ம இந்த வாட்டரை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணலாம். ஷாம்பு எதுவும் போட தேவை கிடையாது, நம்ம ஏற்கனவே போட்டுக்கனால. இப்போ ஓவர் நைட் இந்த தண்ணியை அப்படியே வச்சுட்டோம். இது நல்லா ஒரு நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரைஸ் வாட்டராக இப்போ மாறிடுச்சு. லைட்டாக ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லு கண்டுக்கக்கூடாது. நம்மளோட ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஹேர் க்ரோத்தை சூப்பராக இந்த ரைஸ் வாட்டர் நமக்கு கொடுக்கும். இந்த ரைஸ் வாட்டரை இப்போ நம்ம எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க நீங்கள் வெறுமனவே கையில் வச்சு எடுத்து ஊற்றிக்கலாம். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேரை சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு சீவி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்மளோட ஹேரை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி நம்ம அந்த ரைஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விடணும். இதே மாதிரி ஸ்கேல்பில் உள்ள எல்லா இடங்களும் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடணும். இது சிக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரைஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறனால நம்மளோட சிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிடும். ஹேரை நல்லா ஸ்மூத்தாகும். நம்ம ஒரு ரஃப்பான ஹேராக இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரிஸியான ஹேர் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா ஸ்மூத் ஆக்கிரும். நம்மளோட ஹேருக்கு ஒரு ஷைனிங் இந்த ரைஸ் வாட்டர் கொடுக்கும். லாங் ஹேர் வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்பையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ரைஸ் வாட்டர் நமக்கு டெய்லி கிடைக்கும். ஸோ நம்ம டெய்லி கூட இந்த ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஹேர் கம்மியாக இருக்குது, நல்லா லாங்காக வளரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ரைஸ் வாட்டரை ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட் பாத் எடுத்துடணும். ட்ரையான ஹேரில் தான் இந்த ரைஸ் வாட்டர் நம்ம அப்ளை பண்ணணும். உங்களுக்கும் ஹெல்த்தியான ஹேர் கிடைக்கட்டும்.